என்ன நடக்குதுன்னா முதல்லயே ரோஹிணி வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மனோஜ் அப்ப என்னாச்சு ரோஹிணி அப்படின்னு கேக்குறாரு. பெங்களூர்ல ஒரு பிரைடல் மேக்கப் போட போகணும், அதே டேட்ல இங்க சென்னையிலயும் ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனோஜ் வந்து யார் அதிகமா காசு கொடுக்குறாங்களோ அங்க போ அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்து கட் பண்ணா வீட்டுக்கு போலீஸ் வராரு. இங்க அண்ணாமலை யாரு அப்படின்னு முத்து கிட்ட கேக்குறாரு. அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப விஜயா வந்து என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி முத்து திட்டுறாங்க. நான்லாம் ஒன்னும் பண்ணல, அவங்க அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை வராரு. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. போலீஸ் வந்து விசாரிக்கிறாரு. மலேசியாக்கு எதுக்கு போறீங்க, அங்க யார் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேக்குறாரு. அங்க பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா பிரவுன் மணி வராரு வீட்டுக்கு. அந்த டைம்ல போலீஸ் கிட்ட விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என் மருமக மலேசியா தாங்க, அங்கதான் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹிணி கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அப்போ கரெக்டா பிரவுன் மணி மேல வந்துட்டாரு. போலீஸ பார்த்ததும் ரொம்ப பயந்துட்டாரு. போலீஸ் வந்து நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. பதிலே பேசாம நின்னுட்டு இருக்காரு. அப்ப ரோஹிணி தான் எங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரவுன் மணி வந்து பேசாமயே நின்னுட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு எல்லாருமே கேக்குறாங்க. அப்ப திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறாரு. பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. சமந்தி என்ன ஆச்சு அப்படின்னு விஜயா பதறாங்க. அண்ணாமலை, ரோஹிணி, மனோஜ் எல்லாருமே என்னாச்சு அங்கிள் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சொல்றாரு, ஐயோ பாப்பா, நான் எப்படி என் வாயால இத சொல்றதுன்னு தெரியலையே, கடவுள் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அண்ணாமலை, ஏங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. உங்க அப்பாவை ஒரு எதிரிங்க எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விஜயா கேக்குறாங்க, என்னாச்சு சம்பந்தி, தண்டனையை அதிகம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரவுன் மணி சொல்றாரு, அப்படி பண்ணிருந்தா கூட பரவாயில்லையே. இப்ப ரோஹிணி வந்து என்னன்னு சொல்லுங்க அங்கிள் ப்ளீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரவுன் மணி சொல்றாரு, உங்க அப்பாவோட எதிரிங்க எல்லாம் சேர்ந்து ஜெயிலுக்குள்ளேயே ஆளுங்க எல்லாம் வச்சு அவரை. இப்ப ரோஹிணி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் நம்பணும்ன்றதுக்காக. அப்பாக்கு என்னாச்சு, அப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு பதறாங்க. அப்ப சொல்றாரு, உங்க அப்பாவை கொன்னுட்டாங்க அம்மா அப்படின்னு சொன்னது எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப ரோஹிணி ரொம்பவே அழுகிற மாதிரி ஆக்டிங் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுகுற மாதிரி எல்லாம் ஆக்டிங் கொடுக்கறாங்க. மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதும், அங்கிள் நான் மலேசியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டே அடம் பிடிக்கிறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, அவருக்கு இறுதி காரியம் எல்லாம் பண்ணணும், சொந்தம்னு நாம தான் இருக்கோம், இப்போ எப்படி உடனே கிளம்பி போறது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பிரவுன் மணி சொல்றாரு, ஐயோ சம்மந்தி, அதையும் நம்மள செய்ய விடாம பண்ணிட்டானுங்க, ஜெயிலுக்குள்ள கொலை நடந்தது தெரியக்கூடாதுன்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்களே மாமாவை அடக்கம் பண்ணி எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ரோஹிணி வந்து அங்கிள் நம்ம வாங்க மலேசியா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அதுதான் அவங்களே எல்லாம் முடிச்சுட்டாங்களேமா, அது மட்டும் இல்லாம நம்ம ப்ராப்பர்ட்டிக்காக தான் எல்லாமே பண்ணிட்டாங்க, இப்ப நீதான் அதுக்கு ஒரே வாரிசுன்னு சொன்னா உன்னையும் ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா ஷாக் ஆகி கேக்குறாங்க, ஏன் சம்பந்தி, அப்ப ரோஹிணிக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் வராதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரவுன் மணி சொல்றாரு, கேஸ் நடந்துட்டு இருக்குமா, நடந்து முடிஞ்சதும் சொத்தெல்லாம் ரோஹிணிக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மீனா, ஸ்ருதி எல்லாம் ஆறுதலா பேசுறாங்க. அதுக்கப்புறம் பிரவுன் மணி வந்து இதை நான் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை முத்து கிட்ட சொல்றாரு, முத்து அந்த மலேசியா டூரை விட்டுறலாம்டா, நிலைமை சரியில்லை, நாம இப்ப ரோஹிணி கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ரோஹிணியும் மனோஜும் ரூம்குள்ள போயிடுறாங்க. ரோஹிணி அப்படி நடிக்கிறாங்க, நீதான் மனோஜ் எல்லாமே அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. அப்ப மனோஜ் சொல்றாரு, கவலைப்படாத ரோஹிணி, உங்க அப்பா இடத்துல இருந்து நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்க அப்பாக்காக நாளைக்கு நான் கடையை லீவ் விட்டுலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே ரோஹிணி ஷாக் ஆகி எந்திரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எங்க அப்பா எப்பயும் ஒரு செகண்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது பிசினஸ்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நானும் உங்க கூட ஷோரூம்கே வரேன் அப்படின்னு சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும் போதே மனோஜுக்கு கால் வருது. அவர் கேட்கலன்னு எந்திரிச்சு போயிடுறாரு. அப்ப ரோஹிணிக்கும் கால் வருது. அவங்க ஃப்ரெண்டு வித்யா பேசுறாங்க. என்னாச்சுடி, பிரவுன் மணி வந்தாரா, எல்லாம் கரெக்டா நடந்துச்சா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. எல்லாம் எனக்கு கரெக்டா நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு சரி அப்புறம் பேசுறேன் அப்படின்னு வச்சிடுறாங்க. அப்புறம் நைட்டு மீனாவையும் முத்துவையும் காட்டுறாங்க. முத்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு. அப்ப மீனா வந்து கேக்குறாங்க, எங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப முத்து சொல்றாரு, பார்லர் அம்மாவோட அப்பாவை கொன்னுட்டாங்கன்னு அந்த அம்மா வந்து சொல்றாரு, இதை நம்பலாமா வேணாமான்ற ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப மீனா கேக்குறாங்க, இதுலயுமா சந்தேகம் உங்களுக்கு? முத்து சொல்றாரு, இல்ல மீனா, அவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்தாரோ இல்ல கொன்னுட்டாங்களோ எதா வேணா இருக்கலாம், ஆனா ஒரு ஆள் இறந்தா அத்த சொந்தத்துக்கு தான் முதல்ல சொல்லுவாங்க, ஆனா பார்லர் அம்மாக்கு அந்த ஊர்ல இருந்து எதுவுமே சொல்லலையே, அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள ஒரு கொலை நடந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் இல்ல இயற்கை மரணம் அப்படின்னு வேணா போய் சொல்லலாம், அப்படி சொல்லி சொந்தக்காரங்க கிட்ட தான் உடம்ப கொடுப்பாங்க, ஆனா போலீஸே எடுத்துட்டு போய் புதைச்சிட்டு அப்புறமா சொந்தக்காரங்க கிட்ட சொல்லுவாங்களா என்ன? அப்ப மீனா சொல்றாங்க, தெரியலையே, அந்த ஊர் சட்டத்திட்டம் எல்லாம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, அது எதுவுமே தெரியலன்றதுனாலதான் நம்ம எல்லாத்தையும் நம்புறோம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா சொல்றாரு, இல்ல மீனா, இதுல ஏதோ தப்பு இருக்கு, அந்த பார்லர் அம்மா தான் ஏதோ தில்லலங்கடி வேலை பாக்குது, ஒரு தப்ப மறைக்க அது நிறைய தப்ப பண்ணிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஆனா அந்த தப்பையும் அது சரியா பண்ணுது, அதுதான் இது வரைக்கும் மாட்டாம இருக்கு, நீ வேணா எல்லாத்தையும் வரிசையா யோசிச்சு பாரு. மனோஜோட கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா டூர் போயிருக்காரு, வருவாருன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு மலேசியா மாமான்னு ஒருத்தன் வந்தான், அந்த ஆளு கொஞ்ச நாள் கதை விட்டுட்டு இருந்தான். அப்புறம் தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்குதான் அவங்க அப்பா வராருன்னு பில்டப் விட்டுச்சு. அப்ப மீனா சொல்றாங்க, ஆமாங்க, ஆனா அன்னைக்குதான் அவங்க அப்பா
அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு மாமா வந்து சொன்னாங்க. அப்ப முத்து வந்து சொன்னாங்களா, அப்போ அவர் ரொம்ப நாளா ஜெயில இருக்காரு, அவரை பார்க்க முடியாது பேச முடியாதுன்னு சொல்லிச்சு. இப்ப நம்மளா மலேசியா போலான்னு பிளான் பண்ணி 2 நாள்லயே அப்பா செத்துட்டாரு, அது எப்படி அப்படின்னு கேக்குறாரு. அப்ப மீனா சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கும் குழப்பமா தாங்க இருக்கு, இருந்தாலும் நீங்க தேவையில்லாம யோசிக்கிறீங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முத்து சொல்றாரு, இல்ல மீனா, நம்ம எங்கேயோ சரியா யோசிக்காம இருக்கோம், அது எல்லாத்தையும் சரியா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருந்து கட் பண்ணா பார்வதி வீட்டுக்கு விஜயா வந்திருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மீனா கிட்ட பிரச்சனை பண்ற அந்த லேடி வந்து கரெக்டா விஜயாவை தேடி வந்துடுறாங்க. வந்து எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. விஜயா கேக்குறாங்க, இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் கத்துக்கிட்டு தான் இருந்தேன், இப்போ இன்னும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடி காட்டுறாங்க. அவங்க ஆடினதும் விஜயா ரொம்பவே ஷாக் ஆகி பாக்குறாங்க, ஒத்துக்குறாங்க, வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு. அந்த லேடி ஐஸ் வைக்கிறதுக்காக குருதட்சணை எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. போகும்போது சொல்றாங்க, இவ ஒருத்தி போதும் அந்த மீனாவை காலி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க இருந்து கட் பண்ணா வித்யா வீட்டுல ரோஹிணி, வித்யா, அப்புறம் அந்த பிரவுன் மணி 3 பேரும் இருக்காங்க. இப்ப வித்யா கேக்குறாங்க, எல்லாம் நம்பிட்டாங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, மத்தவங்க நம்பலனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, எங்க மாமியார் நம்பிட்டாங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வித்யா சொல்றாங்க, நீ அப்பா போயிட்டாருன்னு அழுது நடிச்சிருப்ப, மாமியார் சொத்து போயிடுமேனு அழுது நடிச்சிருப்பாங்க. இப்ப ரோஹிணி சொல்றாங்க, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் கூட நீங்க வந்து ஏதாவது சொதப்பிடுவீங்களோன்னு நினைச்சேன், ஆனா சூப்பரா நடிச்சிட்டீங்க, எங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னதை எல்லாரும் நம்பிட்டாங்க, மலேசியாவுக்கு போற பிளானையும் கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, இப்ப நான் யார்கிட்டயும் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா மீனா அங்க வந்துட்டாங்க, கதவை வேகமா ஓபன் பண்றாங்க. அப்ப 3 பேரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. மீனா ரொம்ப முறைக்கிறாங்க, சரியான நேரத்துல தான் நான் இங்க வந்திருக்கேன், அப்ப நீங்க அவங்க மாமாவும் இல்ல, அவங்க அப்பா சாகவும் இல்ல. ரோஹிணி வந்து, மீனா அது வந்து அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிரவுன் மணி வந்து, மீனா எனக்கு எதுவும் தெரியாது, நான் கறி வெட்டுறவன், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி ஓடிடுறாரு. மீனா கேக்குறாங்க, அப்ப அவர் பேர் ஒரிஜினல் இல்லையா? என்ன ரோஹிணி இது, நான் கூட உங்க அப்பா இறந்துட்டாருன்னு உங்க மேல பரிதாபப்பட்டேன், ஆனா இவ்ளோ பெரிய பொய் சொல்லிருக்கீங்க, வீட்டுல இருக்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. ரோஹிணி வந்து, மீனா ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, என்ன புதுசா கதை சொல்ல போறீங்களா, கொஞ்ச நாளாவே எங்களுக்கு உங்க மேல சந்தேகம் இருந்துச்சு, அப்ப நீங்க கோடீஸ்வர வீட்டு பொண்ணு, மலேசியா சொந்த ஊரு, அது எல்லாமே போய் தான் இல்ல அப்படின்னு கேட்டதும் ரோஹிணி ஷாக் ஆகுறாங்க. மீனா கேக்குறாங்க, அத்தை உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவங்கள போய் ஏமாத்துறீங்க. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, மீனா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, எங்க அப்பா நிஜமாவே அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப நிறுத்துங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. இதுக்கு மேலே நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புறதுக்கு ஒண்ணு நான் முட்டாள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளவு போய் சொல்லிருக்கீங்க, வீட்டுல சொல்லியிருந்தா கூட எல்லாரும் உங்களை மன்னிச்சு ஏத்திருப்பாங்க, ஆனா நீங்க இப்பயும் ஏமாத்திட்டு இருக்கீங்க எல்லாரையும், நான் போய் சொல்றேன் வீட்டுல எல்லார்கிட்டயும் அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்ப ரோஹிணி வந்து மீனா கைய பிடிச்சிடுறாங்க, இல்ல சொல்லாதீங்க அப்படின்னு. மீனா வந்து நான் எல்லார்கிட்டயும் சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்ப மீனா அப்படின்னு கத்தி ரோஹிணி இந்த பக்கம் தள்ளி விட்டுறாங்க. மீனா இந்த பக்கம் போய் விழுகவே போயிட்டாங்க. ரோஹிணி கதவை சாத்திடுறாங்க. ரோஹிணி கேக்குறாங்க, என்னடி நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஆமா பொய் சொன்னேன், ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடையறதுக்காக பொய் சொன்னேன், அது ஒண்ணும் தப்பு கிடையாது. மீனா சொல்றாங்க, இப்ப கூட நீங்க திருந்த மாட்டீங்கல்ல, உங்களெல்லாம் இப்படியே விட்ட மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு போயிருவீங்க, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரோஹிணி தள்ளி விட்ட இடத்துல கத்தி இருக்கு, அதை எடுத்துட்டு மீனாவை குத்த போறாங்க. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் வாழணும், அதுக்கு தடுக்க வந்த யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், நீ இருந்தாதானே என் லைஃப கெடுப்ப அப்படின்னு வயிற்றுலயே குத்த போறாங்க. அப்ப மீனா வந்து ரோஹிணியோட கைய பிடிச்சு திருப்பிடுறாங்க, கத்தி அவங்க எடுத்துக்கிறாங்க. ரோஹிணி கத்துறாங்க, வலிக்குது மீனா வலிக்குது மீனான்னு. அப்ப மீனா சொல்றாங்க, என்னையே கொன்னுடுவியா நீ, அப்ப என்ன என் கை பூ கட்டிட்டு இருக்குமா? மீனா வலிக்குது மீனான்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இது எல்லாமே ரோஹிணிக்கு வந்த கனவு. இது கனவு தானே நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ரோஹிணி பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப நாடகமே முடிஞ்சிருமே, அதனால என்ன வேணா பண்ணுவாங்க. இப்ப ரோஹிணி கனவுல அடிக்காதுன்னு கத்துறதுனால மனோஜ் எந்திரிச்சிடுறாரு. என்னாச்சுன்னு கேக்குறாரு. ரோஹிணி கெட்ட கனவுன்னு சொல்றாங்க. இப்ப மனோஜ் வெளியே போய் செருப்பு எடுத்துட்டு வராரு. ரோஹிணி என்னது இது, எதுக்கு இது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப மனோஜ் சொல்றாரு, உங்க அப்பாவோட ஆவிதான் இங்க இருக்குமோ, அதனால ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு எடுத்துட்டு வந்தேன். ரோஹிணி வந்து, அதெல்லாம் ஒண்ணு இல்ல படு மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் அதெல்லாம் ஒண்ணும் முடியாது அப்படின்னு செருப்பு எடுத்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போடுறாரு. இப்ப அங்கிருந்து கட் பண்ணா அடுத்த நாள் காலையில வித்யா வீட்டுக்கு போறாங்க ரோஹிணி. இப்ப வித்யா கேக்குறாங்க, என்ன எதுவும் மீனா அடிக்கலையே, கூட சேர்ந்தா நானும் அடிதானே வாங்கணும். அதுக்கு ரோஹிணி முறைக்கிறாங்க. அப்புறம் ரோஹிணி சொல்றாங்க, அவளுக்கு ஏதோ டவுட் வந்துதான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கா, இனிமே கேர்ஃபுல்லா இருக்கணும், பிரவுன் மணிய கொஞ்ச நாள் வீட்டு பக்கம் வராத மாதிரி சொல்லு. அப்புறம் கதவை தட்டுறாங்க. பார்த்தா ரோஹிணியோட அம்மா. ரோஹிணி வந்து எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. உங்க அம்மாவும் குடுக்கறாங்க. பார்த்தா போட்டோ குடுக்கறாங்க, அது அவங்க நிஜமான அப்பாவோட போட்டோவா, இததான் போய் வீட்டுல குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா அது கேக்குறாங்க, எதுக்கு, நீதான் உங்க அப்பா மலேசியால இருக்காருன்னு சொல்லிருக்கியே, அப்புறம் இது எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அங்கேயே இன்னைக்கு எபிசோட நிறுத்துறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.